ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் பஜ்ஜி சுட்டு சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேங்க. அதான வித்தியாசமான டிசைன் எல்லாம் வந்துருச்சுங்க. இது டிஷ்ஷா, ஆப்பிளா, இல்லை பழைய ரேடியோ பெட்டியான்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் பஜ்ஜி செஞ்சோம், கத்திரிக்காய் பஜ்ஜி, அப்புறம் வெங்காய போண்டா செஞ்சோம். சரி, ப்ரெட் பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும், பக்கத்தில் அப்படியே கேம் விளையாடிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு அம்மாவோட ஃபோனை வாங்கி கேம் விளையாடிட்டே சாப்பிட்டு நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் எடுத்து ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சேங்க. அம்மா அரிஞ்சு கொடுன்னாங்க, அரிஞ்சு வச்சுட்டேன். அம்மா சொன்னாங்கன்னு செஞ்சுட்டு அப்புறம் பஜ்ஜியெல்லாம் சுட்டு வச்சுட்டே இருந்தாங்க. என்னம்மா இது பஜ்ஜி, இதெல்லாம் ஒரு பஜ்ஜியான்னு கிண்டல் பண்ணுறேன், பேசாமல் சாப்பிட்றியே என்ன அப்படின்னாங்க. சரி, நம்ம பேசினோம்னா வேற அம்மா முறைச்சி பார்க்குறாங்க. ஏம்மா அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணெய் கொதிக்குது அப்படின்னாங்க. இதுக்கு மேலே வாயை திறப்போமா நம்ம? கம்முன்னு பஜ்ஜி சாப்பிட மட்டும்தாங்க வாயை திறந்தேன். சாப்பிட்டே இருந்தோம். எடுத்து நல்லாயிருக்குன்னு சாப்பிட்ருந்தோம். கடைசியில் பார்த்தா பஜ்ஜி எனக்கே ஒன்றும் காணாமுங்க. ஒன்றே ஒன்று தான் எடுத்து சாப்பிட்டு திரும்பி பார்த்தா தட்டத்தில் இன்னும் ஒன்று தான் இருந்தது. எல்லாம் முடிச்சிட்டாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த நாளை சிறப்பாக கொண்டாடியாச்சுங்க. தாய் மீனாட்சியோட கைப்பக்குவத்தில். தேங்க்யூ.